சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5 வரை நீதிமன்ற காவல் விதித்து மதுரை போதைப்பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜ்குமார், உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். கஞ்சா வைத்திருந்ததாக தொடரப்பட்ட வழக்கில் அவர் 2 நாள் போலீஸ் காவலில் எடுத்து அவர் விசாரிக்க தேனி மாவட்டத்துக்கு அழைத்து செல்லப்பட்டிருந்தார். 2 நாள் போலீஸ் விசாரணை முடிந்து இன்று மதுரை மாவட்ட போதை தடுப்பு பிரிவு சிறப்பு நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவருக்கு 5ஆம் தேதி வரை சிறை காவல் நீடித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் தேனி மாவட்டத்தில் தங்கியிருந்த போது தனது அறையில கஞ்சா வைத்திருந்ததாக பிசிப்பட்டி காவல்துறை தரப்பில பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சவுக்கு சங்கருக்கு மதுரை மாவட்ட போதை தடுப்பு பிரிவு நீதிமன்றத்தில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு அவரை போலீஸ் காவலில் எடுக்க மனு செய்திருந்தனர். அதன்படி அவர் நீதிமன்றத்தில் போதை தடுப்பு சிறப்பு பிரிவு மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் 2 நாள் போலீஸ் காவலும் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை நடந்த நிலையில் 20ஆம் தேதி அனுமதித்த நிலையில் 2 நாள் முடிந்து இன்று மீண்டும் அவரை கொண்டு வந்து போதை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரிடம் இன்று போதை தடுப்பு சிறப்பு பிரிவு நீதிமன்றத்தில் சவுக்கு சங்கர் நீதிபதி செங்கமல செல்வன் முன்பாக ஆஜர்படுத்தப்பட்டிருந்த நிலையில சவுக்கு சங்கருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை சிறைக்காவல் நீடித்து நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டார். இந்த விசாரணையின் போது உங்களிடம் போலீசார் எதுவும் துன்புறுத்தினார்களா என்று கேள்வி கேட்ட போது அவர் இல்லை என்று கூறினார். அதோடு மட்டுமல்லாமல் மன ரீதியாக எதுவும் துன்புறுத்தினார்களா என்ற கேள்விக்கும் அப்படி எதுவும் இல்லை என்று கூறினார். அதன் பின்பு அவருக்கு ஜூன் 5ஆம் தேதி வரை காவல் நீடித்து நீதிபதி செங்கமல செல்வன் உத்தரவிட்டிருந்தார். அதன்படி அவர் தற்போது அவர் சவுக்கு சங்கர் இந்த நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவதை ஒட்டி 10க்கும் மேற்பட்ட போலீசார் அவரை பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். 50க்கும் மேற்பட்ட போலீசாரும் நீதிமன்றத்தை முழுவதுமாக சுற்றி பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள்.